வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். குரு வக்ரம் அக்டோபர் 18 தான் அதிசார குரு பயிற்சியாக கடகராசிக்கு வந்தார். இப்போ உடனே வக்ரமாகிறார் அங்கேயே. அதாவது கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு வந்து அங்கேயே வக்ரமாகிறார். இது நவம்பர் 11, 2025 முதல் 5/12/2025 வரை 26 நாட்கள் அங்கே வக்ரகதியில் இருப்பார். ஏன் இது முக்கியமாக நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னாக்கா, உச்ச வீட்டில் வக்ரமாகிறது இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? உச்சம் அப்படிங்கிறது ஃபுல் பவர், வக்ரம் அப்படிங்கிறது அது நீச பலனை கொடுத்துரும். அதாவது நீசத்துக்கு உண்டான பலன், நீச பலன் நம்ம எடுத்துக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட்டான பலன்களை அந்த குரு பகவான் கொடுப்பார். இது வயது ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய வயதுக்கு நடக்கக்கூடிய தசைக்கு இந்த உச்ச வக்ர கிரகம் குரு பகவான் என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். கன்னிராசி. இந்த கன்னிராசியில் 3 நட்சத்திரங்கள், உத்திரம் நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். 4 அப்படின்னாக்கா வேலையை சொல்லக்கூடிய இடம், பணவரவையும் சொல்லக்கூடிய இடம் 4. அதுக்குண்டான கிரகம் வக்ரமாகிறார். இன்னொன்று 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கலத்திர பாவஸ்தானாதிபதி, அந்த கிரகமும் குரு பகவான் தான், அவர் வக்ரமாகிறார். எந்த இடத்துல அப்படின்னாக்கா 11ஆம் இடத்துல புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அப்படியே வக்ரமாகி 10ஆம் இடத்துக்கு போவார். இது 10-11 சம்மந்தப்பட்ட இடம், 4-7 சம்மந்தப்பட்ட இடம். இந்த கன்னிராசிக்கு தசாபுத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதில் சனி தசை ரொம்ப கஷ்டப்படுத்தின்னு வருது. ஏன்னா அந்த ராசிக்கு சனி தசைங்கிறது யோக தசை. ஆனால் குரு யோகத்தை செய்யாது, அந்த தசையிலும் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் தசாபுத்தியால் பாதிக்கப்பட்டவர்கள் கன்னிராசியில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இப்போ ராசி பலனில் குரு நல்லா இருக்குது, கோச்சாரத்தில் குரு நல்லா இருக்குது, 10-11 உச்சமாகறாரு, அதை கொடுக்குறாரு, இதை கொடுக்குறாரு, என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சில பேரோட கேள்வி. இன்னொன்று, சனி 7ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் கண்டக சனியா வக்ர காலத்தில் இருக்கிறார். இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிடுவார். என்னதான் இருந்தாலும் இந்த சனி நல்ல இடத்துல இருக்குது, அது கொடுக்கும் இது கொடுக்கும்னு சொன்னால் கூட, குரு பயிற்சி நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னாக்கா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் தசை. ஒரு யோகம் செய்யக்கூடிய தசை அது யோகத்தை தான் செய்யும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இருக்கிற இடத்த வச்சு யோகத்தை செய்யுமா இல்லை கெடுபலங்களை செய்யுமா அப்படின்னு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராசிக்கு இப்படி தான் இருக்கும், அதாவது கன்னி ராசிக்கு இந்த பயிற்சி இப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பொதுவாக சொல்லிக்கலாம். அது எல்லாருக்குமே பொருந்தி வருமா அப்படிங்கிறது டவுட்டு தான். அப்போது தசை, அந்த தசை எந்தெந்த தசைக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இப்போ ராகு தசையிலேருந்து பார்ப்போம். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு 3 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துட்டா கூட 3+10 இந்த சந்திர பகவான் தசை 13 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, அப்போ 20 வயசு வரைக்கும் வந்துடும். 20 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு தசை வரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்திய இருப்பை பொறுத்து 12 வயசு 9 வயசு அது மாதிரி உங்களுக்கு ராகு தசை அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். 26-30 வயசு வரைக்கும் இல்லை 33 வயசு வரைக்கும் கூட ராகு தசை வரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 20-22 அந்த தசை அப்படிங்கிறது ராகு தசை முடியும். படிக்கிற காலகட்டத்தோடு முடிஞ்சிடும் ராகு தசை. இப்போ 20 வயசுக்கு மேலே உங்களுக்கு ராகு தசை நடக்குது, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி. இது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கூடி வரும். இப்போ ராகு எங்கே இருந்தால் உங்களுக்கு சிறப்பு? இப்போ ராகு தசை நடக்குதுங்க, எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, நல்லா இல்லை. என்ன காரணம்? இந்த கன்னியா ராசிக்கு நட்பு கிரக வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சனியோட வீடு, இன்னொன்று சுக்கிரனோட வீடு, புதனோட வீடு, இந்த 3 இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு. சரி, அங்கேயும் இருக்குது, எனக்கு அங்கேயும் நல்லது பண்ணலை, என்ன அர்த்தம்? அப்போ அந்த வீடு கொடுத்த கிரகம் புதன் இல்லைனா சனி அப்படி இல்லைனா சுக்கிரன், இந்த ராகு பகவானுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா அந்த தசையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது. அப்போ எப்படி தாங்க நாங்கள் ராகு தசையில் வாழவே முடியாதா? ராகு தசையில் எங்களுக்கு நல்லதே நடக்காதா? நடக்கும், இல்லைன்னு சொல்லலை. இது மாதிரி கோச்சார கிரகங்கள் 1-2 அந்த தசை நடத்தக்கூடிய கிரகத்தை பார்த்துச்சுனாக்கா அப்போது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். அதுலேயும் வக்கரமாகும்போது கொஞ்சம் கெடுபலன்கள் உண்டு.
என்னங்க அது குழப்பமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. இதுல வந்து நிறைய டீட்டெயில் இருக்கு. ராகுக்கு மட்டும், குருவுக்கு ஈஸியா சொல்லிடலாம், சனிக்கு ஈஸியா சொல்லிடலாம். ஆனா ராகுவுக்கு நிறைய டீட்டெயில் எடுக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு ராகு தசை ஆரம்பிச்சதுல இருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்டு வருது அப்படின்னாக்கா, குரு கோச்சாரத்துல வந்து வக்ரமாகும் போது உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. இப்ப ராகு தசையில வேலை வாய்ப்புக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்க, புதுசா வேலை வாய்ப்பு. ஏன்னா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. வேலை சேர்ந்துட்டு வேலையில வந்து ப்ரொமோஷன் கிடைக்கல, இல்லை வந்து வேற வேலை சேஞ்சஸ் பண்ணலாம், பரவாயில்ல நல்லபடியாக போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை ரீதியாக இப்போ நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அது மாதிரி மாற்றங்களை கொடுக்கும். வேலையில் எதிர்பார்க்குறீங்க வேலை சேஞ்சஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு, ஆனால் குரு வக்கர காலங்களில் வேண்டாம். குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு பண்ணால் சிறப்பு. அப்படி இல்லைன்னாக்கா இந்த 11ஆம் இடத்துல உச்ச வீட்டில் வக்கரமாகுது இல்லையா, அந்த உச்ச வீட்டில் இருந்து 10ஆம் இடத்துக்கு போனார்னு வச்சிங்களேன். 10ஆம் இடத்துக்கு வந்து வக்கரத்திலேயே அந்த புனர்பூச நட்சத்திரம் 3-2 பாதங்களுக்கு போயிடுவார். அந்த டைமில் பண்ணலாம். அதாவது டிசம்பர் 5க்கு மேலே வேலை மாற்றங்களை நீங்கள் பண்ணலாம். இது வேலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமணத்தில் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. ராகு தசை உங்களுக்கு சிறப்பாக இருந்தால் கூட உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்கரமாக இருந்தால், இல்லை 6, 8, 12 ஆகிய இடங்கள மறைவு ஸ்தானங்கள் இருந்தால் நீங்கள் திருமணத்தை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு ஒன்று வேலை பாருங்கள், இல்லை படிங்க, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். 26 வயசு வரைக்கும் திருமணம் அப்படிங்கிறது தடைப்பட்டுனே வரும், நிறைய மனசளவில் பாதிப்பீங்க. மற்றபடி குரு நல்லா இருக்குது, 6, 8, 12 மறையில, ராகு கேதுவோட சேரலை, வக்கரமாகலை உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படின்னா தாராளமாக திருமணம் நடக்கும், சூப்பராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் உங்களுக்கு சொல்லிட்டேன், எப்படி இருந்தால் உங்களுக்கு தடை வரும், எப்படி இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. திருமண ரீதியாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு சில தசைகள் மட்டும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது, அது சால்வ் ஆகும், நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த அளவுக்கு ஒன்றும் பாதிப்புகளை கொடுக்காது. இந்த கன்னியா ராசிக்கு இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு இந்த குருடைய வக்கர காலம். ஏன்னா சனி 7ஆம் இடத்துல நேரடியாக உங்கள் ராசியை பார்க்குறார், வக்கரமாக இருக்கிறார், வக்கர நிவர்த்தி ஆக போகிறார். அவரும் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவார். இப்போ கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மாறும். குடும்ப சூழல் இப்போ நல்லாவே இருக்கும். ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும், கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் இந்த ராகு தசை பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடத்தில் இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், எந்த வயசில் இருந்தாலும் சரி, இப்போ 22 வயசுக்கு மேலே இருந்தாலும் சரி, 30, 32 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் இருந்தாலும் சரி, இல்லை 38 வயசு வரைக்கும் இருந்தாலும் சரி, பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கடன் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க, போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளிநபர்களை நம்பி பணம் கட்டுறதோ பணம் கொடுக்குறதோ வேண்டாம். இந்த ஷேர் மார்க்கெட்டில் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு பண்ணுங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். குரு தசை ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். 4ஆம் அதிபதி வக்கரமாகிறது வேலையில் ஒரு சில பேருக்கு தொந்தரவுகளை கொடுக்கும். வேலை மாற்றங்களை எதிர்பார்க்க வேண்டாம். தொழில் மாற்றத்தை கூட நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் செய்கிற தொழிலை செஞ்சுட்டே வாங்க. யாராவது ஒருத்தர் வந்து இந்த தொழில் சேஞ்சஸ் பண்ணலாமா அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா, வேற ஒரு தொழில் வந்து சேர்த்து செய்கிறது, அது மாதிரியான எண்ணங்கள் அப்படின்னாக்கா அது டிசம்பர் 5க்கு பிறகு நீங்கள் எடுங்க. அதுக்கு முன்னாடி வேண்டாம். அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா பரவாயில்ல ஓரளவுக்கு. மற்றபடி வேலை மாற்றம், வேலையில் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை புதுசாக ஒரு வேலை தேடணும், இல்லை புதுசாக ஒரு வேலை வருது இப்போ எடுக்கலாமா, அந்த வேலைக்கு போகலாமா இந்த வேலையை விட்டுட்டு அப்படின்னா, ஒரு வேலை கிடைச்ச பிறகு தான் இருக்கிற வேலையை விடணும். நீங்கள் வேலையை விட்டுட்டு தேடலாமான்னு நினைக்கக்கூடாது. அது கூட இந்த டிசம்பர் 5க்கு பிறகு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த வேலைக்கு சரி, இப்போதைக்கு முடிஞ்ச அளவு தள்ளி போடுங்க. டிசம்பர் 5 பிறகு நான் வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனாக்கா அது கொஞ்சம் தள்ளி போகுமான்னு மட்டும் பாருங்கள். மற்றபடி அந்த வேலை கன்ஃபார்ம் ஆன பிறகு மட்டும்தான் இந்த வேலையை விடணும். வேலை இருக்குது, அதாவது வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை தேடுறது இந்த நேரங்களில் நல்ல வேலை கிடையாது. ஏன்னா வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம், அதுக்குண்டான கிரகம் வக்கரமாகிறது, அது கூட உச்ச வக்கரம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது நிறைய பண வரவெல்லாம் கட் பண்ணும். அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். மற்றபடி நல்லது தான். எனக்கு வந்து வேலை சேஞ்சஸ் இல்லைங்க, நல்லபடியாக போயிட்டுருக்கு, சூப்பராக போகும், நீங்கள் கவலையே பட தேவையில்ல. குரு தசையில் இருக்கிறவங்க திருமண வாழ்க்கையில் நெருக்கடிகள் இல்லை, நல்லபடியாக போகும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துச்சுனாக்கா கொஞ்சம் நிதானமாக பேசி முடிக்கிறது நல்லது. வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. சும்மா ஏடா கூடமாக ஏதாவது ஒன்று பேசி தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். அதுக்காக வந்து நெகட்டிவாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது, பிரியிற சூழ்நிலை அப்படி சொல்ல முடியாது. அடிக்கடி வரலாம், ஒரு மன அழுத்தங்களை கொடுக்கலாம் குரு வக்கர காலங்களில் கணவன் மனைவிக்குள்ள. இன்னொன்று கூட்டு தொழில், நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க.
ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லைனாக்கா இப்போ பார்ட்னர்ஷிப் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டலாம் கொஞ்சம் அனுசரணையாக போகிறது இந்த காலங்களில் நல்லது. அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, இல்லை தனியார் துறையில் இருந்தாலும் சரி, வேலை ரீதியாக ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா அதை அப்படியே விட்டுருங்க. பெருசாக நீங்கள் எதையும் கண்டுக்காதீங்க. டிசம்பர் 5க்கு பிறகு வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இந்த காலம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சனி தசை. சனி இந்த கன்னியா ராசிக்கு வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க இந்த சனி தசையில். இந்த சனி தசை 7ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடத்துல வரும்போதே உங்களுக்கு கடன் பிரச்சனை கொடுத்துருக்கணும் இந்த சனி பகவான். 6ஆம் இடத்துல இருந்தே நான் சொல்கிறது என்னன்னாக்கா, ஒரு சில பேர் வந்து சனி 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். இவர் வந்து நன்மை செய்வார், நானே சொல்லியிருக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுக்கு சனி தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் மறைமுக ஸ்தானத்திலிருந்து தசை பண்ணால், இல்லை யோகம் செய்யாத இடத்துல இருந்து தசை பண்ணால், லக்ன அவயோகராக இருந்தால், அப்படி இல்லை லக்ன யோகராக இருந்து லக்னத்துக்கு அவர் மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுனாக்கா அந்த கன்னிராசிக்கு, அப்போ அந்த தசைங்கிறது நன்மை செய்யாது. நன்மை செய்யாத தசை அப்படின்னாக்கா, இப்போ சனி தசை ஆரம்பித்து உங்களுக்கு நல்லாவே போயிட்டுருக்கும், ஒரு சில காலமாக நல்லா போயிட்டுருக்கும், ஒரு சில வருடங்களாக. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பண வரவு கட் ஆகும், திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரச்சனை வரும், தொழில் ரீதியாக வருமான குறைபாடுகள் வரும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, சனி வந்து கோச்சாரத்தில் 6, 7, 8 வரும்போது தசையை பார்க்கும். தசை இவரோட தசை தான், இல்லைன்னு சொல்லலை. அது எந்த அமைப்பில் இருக்குது, கெடுபலன் செய்யக்கூடிய அமைப்பில் இருந்துச்சுனாக்கா அது கெடுபலன்களை கொடுத்துரும் அந்த 6, 7, 8 இருக்கும்போது. என்னதான் இருந்தாலும் சனி பயிற்சி உங்களுக்கு 6ஆம் இடத்துல சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட, 7ஆம் இடத்துல வரும்போது சனி அதை கொடுப்பார் இதை கொடுப்பாருன்னு சொன்னால் கூட, 8ஆம் இடத்துல வரும்போது கஷ்டப்படாதீங்க, அஷ்டம சனி உங்களை அந்தளவுக்கு கஷ்டப்படுத்தாது, உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை தான் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னால் கூட, இந்த 6, 7, 8 இந்த 3 இடங்கள் இருக்குல்ல, இந்த 7.5 வருடங்கள் அவரோட பிடி தான். சனி ப்ளஸ் தசை, இது வந்து அந்த தசையை பார்க்கும். சனி தசை எந்த தசையாக இருந்தாலும் சரி, சனி தசைனாலும் அது விட்டு வைக்காது. சனி தசை அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணுது அப்படின்னாக்கா கடனை கொடுத்துரும். 6, 7, 8க்கு வரும்போதெல்லாம் ரொம்ப மோசமான கடனை கொடுக்கும், தலை போகிற கடனை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து அந்த தொழிலையே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து 2.5 வருஷம் தான் இருந்தார், இப்போ ஒரு வருஷமாக இருக்கிறாருன்னு வச்சிங்களேன். இப்போ 3.5 வருஷத்துலேயே இந்த கதை, இன்னும் வந்து 4 வருஷம் இருக்குது. அந்த 4 வருஷத்தில் என்ன ஆகுமோ அப்படின்ட்டு ஒரு சில பேர் தொழிலெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. தொழில் அதாவது நிறைய பேருக்கு வந்து ஏமாற்றியே விட்டுருக்கு. நண்பர்கள் மூலயமா ஒரு கம்பெனி வச்சுருப்பீங்க, அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக ஒரு ஆளை நம்பி விடுவீங்க, அந்த நம்பி விட்ட ஆள் மொத்தமாக காலி பண்ணி விட்டு போயிடுவோம். அது மாதிரி இது மாதிரியெல்லாம் ஒரு சில பேருக்கு நடந்திருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் நன்மை செய்யுது, நல்ல வருமானம் வந்துகிட்டே இருக்குது, நமக்கு பரவாயில்ல, இந்த கம்பெனியில் நல்ல ஒரு வருமானம் வந்துட்டுருக்கு. அதாவது தொழிலதிபர், தொழில் செய்யக்கூடிய நபர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்லா வந்துகிட்டே இருக்குன்னு நம்ம பார்த்துட்டே இருப்போம். கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா 1 மாதம் 2 மாதத்தில் மொத்தத்தையும் முடிச்சிடும். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா எங்கெங்கேயோ போகுது, என்னென்னோ பண்ணுது, பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையுமே வேற ஒருத்தர் ஆட்டை போட்டிருப்பாங்க. அது மாதிரி கொடுத்துருக்கு அந்த சனி பகவான். அதனால அந்த சனி பகவானுடைய தசையில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா சனி வக்கர நிவர்த்தியான பிறகு ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்னொன்று வந்து இந்த குரு வக்கர நிவர்த்தி பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அது வந்து உங்களுக்கு எந்த வித ப்ளஸ்ஸும் கொடுக்காது மைனஸும் கொடுக்காது, அது பாட்டுன்னு ஒரு பக்கமாக இருக்கும் அந்த குரு வக்கரம் வக்கர நிவர்த்தி எல்லாமே. இப்போ சனி தசையும் 6, 7, 8 இருக்கக்கூடிய சனி மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கணும். ஒரு சில பேருக்கு நல்லா போயிட்டு இருக்குன்னா தாராளமாக போவோம், 6, 7, 8 ஒன்றுமே பண்ணாது, சூப்பராக இருக்கும், அந்த தசை நல்லா இருக்குன்னு அர்த்தம். இது வந்து தசை சரியில்லாதவங்களுக்கு மட்டுமே, இந்த கன்னிராசியில் சனி தசையில் இருக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா அந்த சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். மெயினாக சனி வக்கர நிவர்த்தியான பிறகு தான் உங்களுக்கு நல்ல பலன்கள். ஆல்ரெடி உங்களுக்கு வக்கரமாக இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில், இப்போ பிரச்சனையில் தான் இருப்பீங்க. ஆனால் இந்த வக்கர நிவர்த்திக்கு பிறகு தான் உங்களுக்கு நல்ல பலன்கள், வேலை ரீதியாக தொழில் ரீதியாக எல்லாமே. இப்போ குரு வக்கரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான், ஓரளவுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம், நம்ம வந்து மனசு திருப்திக்காக குரு வக்கரமாவது நல்ல பலன்களை கொடுக்கும், இல்லைனா அவர் 10ஆம் இடத்துக்கு போகிறாரு நல்ல பலன்கள் கொடுக்கும், ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணங்களை நம்ம மைண்டில் வச்சுக்கலாமே தவிர இந்த குருவால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அது சைலண்ட்டாக கிடக்கும். இப்போ சனி ப்ளஸ் வந்து சனி தசை அது மாதிரி தான். சனி பகவான் வந்து வக்கர நிவர்த்தியான பிறகு தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய நபர்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் தசை, இது வயசான காலகட்டத்தில் வர தசை. இருந்தாலும் உங்களுக்கு அந்த புதன் தசை அப்படின்னா ராசிக்கு 10ஆம் அதிபதி தசை, ராசியாதிபதி தசை கன்னிராசிக்கு. இது வந்து குரு வக்கர காலங்களில் இந்த பலன்களை எடுத்துக்கலாம். ஏன்னா குரு வக்கர காலங்களில் வந்து உங்களுக்கு வேலை ரீதியாக தொழில் ரீதியாக வாரிசுகள் ரீதியாக இருக்கக்கூடிய மனக்கசப்புகள், நிறைய பிரச்சனைகள், என்னென்ன நெருக்கடிகள் இருக்குது, பண வரவுகள் கொடுக்காமல் இருக்கா, பணத்தில் பிரச்சனை இருக்கா, மனசளவில் பிரச்சனைகள் இருக்கா, எல்லாமே இப்போ ஓரளவுக்கு மாற்றங்களை இந்த குரு பகவான் கொடுப்பார். ஏன்னா நன்மை செய்யாத கிரகம் வக்கரமாகிறார், உச்ச வக்கரம். அவர் வந்து பலமிழந்து போறாருன்னு அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும்
தசாபுத்தி ரீதியாக சிறப்பு, அருமையான டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நன்றி.